வணக்கம். இந்த அப்படின்னா ஜிகே டாபிக்ஸ். ஜிகே எப்படி படிக்கிறது, அப்புறம் என்ன படிக்கிறது அப்படின்றது ஒரு பெரிய குழப்பமாகவே எனக்கும் இருந்துச்சு, நிறைய பேர்த்துக்கு இருக்கும்னு நம்புகிறேன். அதுக்கான வீடியோ தான் இது. உங்களுக்கு எல்லாமே தெரியும், ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், சயின்ஸ், இதெல்லாம் தான் ஜிகேயில் இருக்க சப்ஜெக்ட் டாபிக்ஸ். இது போக ஸ்டாட்டிக் ஜிகே இருக்குது, அப்புறம் கரண்ட் அஃபேர் இருக்குது. இவ்வளோ தான் மொத்தமே ஜிகே. பட் இதுக்குள்ளே என்னென்ன சப் டாபிக்ஸ் இருக்குது, அது என்னென்ன படிக்கணும் அப்படின்ற டீட்டெயில்டான வீடியோ தனித்தனியாக பார்க்க போகிறோம். இது ஒரு சின்ன சின்ன வீடியோஸாக தான் இருக்க போது. நீங்கள் இதை நோட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு அதை கம்ப்ளீட் பண்ணுறீங்களா இல்லையான்றதை பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், அப்போ தான் நிறைய பேருக்கு போய் சேரும். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் ஜிகே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா, எந்த லெவலில், பிகினர் லெவலில் இருக்கீங்களா, இல்லை நல்லாவே ஸ்கோர் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ற லெவலில் இருக்கீங்களா அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரியில் 3 இருக்குது. ஹிஸ்ட்ரி 3 பிரிப்பாங்க: ஏன்சியன்ட் ஹிஸ்ட்ரி, மெடிவல் ஹிஸ்ட்ரி, மாடர்ன் ஹிஸ்ட்ரி. இதில் ஏன்சியன்ட் ஹிஸ்ட்ரிக்கான ஃபுல் என்னென்ன டாபிக்ஸ் படிக்கணும் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஏன்சியன்ட் ஹிஸ்ட்ரி கற்காலத்துலேருந்து ஆரம்பிக்கணும். ஸ்டோன் ஏஜ், அப்புறம் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், இதுக்கப்புறம் வேதிக் ஏஜ், அப்புறம் ஜெயினிசம் அண்டு புத்திசம், இதுக்கப்புறம் மகா ஜனபதாஸ், மகதா எம்பையர், மகதாக்கு அப்புறம் மௌரியன் எம்பையர், அப்புறம் போஸ்ட் மௌரியன் எம்பையர். குட்டி குட்டி டைனஸ்டிஸ் இருந்திருக்கும், அதை பற்றி படிக்கணும். அப்புறம் சங்கம் ஏஜ், சங்க காலம் அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லுவோம்ல அது. இதுக்கப்புறம் குப்தாஸ், இதுக்கப்புறம் சாளுக்கியாஸ். இந்த டாபிக்ஸ் எல்லாமே மொத்தம் 1 2 3 4 5 6 7 8 9 10 11. இதிலிருந்து எல்லாமே இது வரைக்கும் ஒரு 4 to 5 years பார்த்ததில் கொஷின்ஸ் வந்துக்கிட்டே இருந்திருக்கு. ஏதோ ஒரு கட்டத்தில் கொஷின்ஸ் இந்த டாபிக்ஸ்லேருந்து அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இதெல்லாம் கட்டாயமாக ஏன்ஷியன் ஹிஸ்ட்ரியில் படிச்சிருக்க வேண்டிய டாபிக்ஸ். இதுக்குள்ளே சப் டாபிக்ஸ் நிறையா இருக்குது. அதெல்லாம் பார்த்தோம்னா செமையாக போர் அடிக்கும். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் ஒன்று லூசன் புக்கு வச்சு படிங்க, அப்படி இல்லாட்டி டேரெக்டாக என்சிஆர்டி படிக்கிறது டைம் வேஸ்ட், அதை விட்டுருங்க. அப்படி இல்லாட்டி பர்மார் எஸ்எஸ்சி அப்படி குவாலிட்டியான ஒரு மெட்டீரியல் எடுத்து படிங்க. இல்லை நீங்கள் எந்த ஜிகே புக்ஸ் ப்ரிஃபர் பண்ணுறீங்களோ அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள், மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது போக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், பிவிக்யூஸ் கொஸ்டின் எடுத்து ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அடுத்த வீடியோவில் நம்ம மெடிவல் ஹிஸ்ட்ரி டாபிக்ஸ் பார்ப்போம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.